வணக்கம். இன்றைய விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 18ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு அபாரமான மொழி தொழில்நுட்பம் பத்தி தான் நம்ம அலச போறோம். இது ஏதோ பழங்கால வரலாறுன்னு நினைச்சிடாதீங்க. மனித மூளை எவ்வளோ பவர்ஃபுல், நம்ம மொழியோட ஆழம் என்னங்கிறத காட்டுற ஒரு சூப்பரான பயணம் இது. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இப்போ நமக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? உடனே கூகுள் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அச்சு புத்தகங்கள்லாம் பெருசா இல்லாத அந்த முற்காலத்துல ஆயிரக்கணக்கான சொற்களுக்கு நம் முன்னோர்கள் எப்படி அர்த்தம் தேடினாங்க? அவங்க கிட்ட எந்த கூகுள், எந்த சர்ச் என்ஜின் இருந்துச்சு? இந்த மாபெரும் அறிவுசார் சவாலை அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தாங்க. இதுக்கான விடைதான் நிகண்டு. நிகண்டுனா நாம சும்மா சோம்பேறித்தனமா புரட்டி பார்க்குற ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. இது மனப்பாடம் செய்யறதுக்காகவே ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பாட்டு வடிவ அகராதி. இன்னும் சுலபமா சொல்லணும்னா உங்க மூளைக்குள்ளேயே நேரடியாக டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிக்கலான லாங்குவேஜ் சாஃப்ட்வேர். ஆமாங்க, இது ஒரு முழுமையான மன அகராதி. பகுதி 1. பழங்கால மன அகராதியும் அதன் 2000 ஆண்டுகால சொற்பொருள் விதிகளும். வாங்க இந்த மன அகராதியோட ஆழமான வரலாற்று வேர்களுக்கு போவோம். இந்த மொழியியல் சாஃப்ட்வேர் எப்படி பல நூற்றாண்டுகளா அப்டேட் ஆச்சுன்னு கவனிங்க. தொல்காப்பியத்துல ரொம்ப அடிப்படையா தொடங்கின சொல்பொருள் விதிகள் 8ஆம் நூற்றாண்டுல சேந்தன் திவாகரத்துல 12 தொகுதிகளா ஒரு பெரிய கலைக்களஞ்சியமா மாறுச்சு. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல வந்த சூடாமணி நிகண்டு இதை ஈஸியா மனப்பாடம் செய்யறதுக்காக விருத்தம் அப்படிங்கிற ஒரு யாப்பு வடிவத்துக்கு மாத்துனாங்க. இந்த நீண்ட பரிணாம வளர்ச்சியில நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுக்கு அப்புறம் 1763ல வந்து சேர்ந்ததுதான் இந்த அரும்பொருள் விளக்க நிகண்டு. தமிழ் அறிஞர்கள் அவங்க அறிவை எப்படி பக்காவா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நூல்களை முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்னு 3ஆ பிரிச்சாங்க. நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிகண்டுகள் எல்லாம் சார்பு நூல் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷலான கேட்டகரிக்குள்ள ரொம்ப கச்சிதமா வந்து உட்காருது. பகுதி 2. அகராதியின் மேம்பாடு மற்றும் அரிய பொருள்களின் சிக்கல். இப்போ 18ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு பெரிய லாங்குவேஜ் கிரைசிஸை பத்தி பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சிஸ்டம் ஓவர்லோட் ஆகுது. ஏன்னா பிரபந்த இலக்கியங்கள் நிறைய பெருக ஆரம்பிச்ச உடனே வெறும் அடிப்படையான வார்த்தைகள் பத்தல. புலவர்கள்லாம் ரொம்ப சிக்கலான, யாருக்கும் ஈஸியில புரியாத வார்த்தைகளை பயன்படுத்த தொடர்ந்தாங்க. இப்படிப்பட்ட அரும்பொருள், அதாவது சாதாரண பேச்சில் இல்லாத ரொம்ப கடினமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க அறிஞர்களுக்கு ஒரு புது டீகோடர் தேவைப்பட்டுச்சு. இந்த பழைய பிரச்சனைக்கும் புது பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். பழைய நிகண்டுகள்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்க எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு தேடினாங்க. ஆனா 18ஆம் நூற்றாண்டு அறிஞர்களுக்கு அது தேவையில்லைங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு 20 வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும்போது எந்த இடத்துல எந்த அர்த்தம் வரும்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒரு சொல் பல்பொருள் விளக்கம் தான் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய சவாலாவே மாறிடுச்சு. பகுதி 3. 18ஆம் நூற்றாண்டு படைப்பு மற்றும் அருமருந்தைய தேசிகரின் வருகை. இந்த மாபெரும் சவாலை தீர்க்க வந்தவர்னா நம்ம ஹீரோ. இந்த சவாலை சமாளிக்க வந்தவர்தான் அருமருந்தைய தேசிகள். திருச்செந்தூரைச் சேர்ந்த இவர் ஒரு தலைசிறந்த அறிஞர் மற்றும் துறவி. வீரசைவ மரபைச் சேர்ந்த தேசிகர் அந்த காலத்தோட அல்டிமேட் நாலேஜ் ஹப்பான சிதம்பரத்துல தன்னோட குரு பச்சைக்கந்த தேசிகரோட வழிகாட்டுதல்ல இந்த மாபெரும் வேலையை தொடங்கினாரு. இவர்கிட்ட இருந்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? பல நூற்றாண்டுகளா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த 12 தொகுதிகள் அப்படிங்கிற பழைய ஃபார்மேட்டை அப்படியே உடைச்சாரு. சொற்களை இன்னும் ரொம்ப நுட்பமா பிரிச்சு 18 சிறப்பு தொகுதிகளா மாத்தி அமைச்சாரு. மொழியியல் வரலாற்றுல இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க, 3200. அவர் ப்ராசஸ் பண்ணின டேட்டாவோட பிரம்மாண்டம் இதுதான். வெறும் 700 பாடல்களுக்குள்ள சுமார் 3200 கடினமான சொற்களுக்கான பல்வகை அர்த்தங்களை அவர் ரொம்ப கச்சிதமா பெர்ஃபெக்டா பதிவு செஞ்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த 3200 வார்த்தைகளை எப்படிங்க ஒருத்தர் மனப்பாடம் செய்யறது? அதுக்காக அவர் யூஸ் பண்ண டெக்னிக் தான் விருத்தம் அப்படிங்கிற யாப்பு. இந்த எதுகை, மோனை, தாளம் இதையெல்லாம் பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இந்த செய்யுள் வடிவம் அப்படியே இன்னைக்கு இருக்கிற டேட்டா கம்ப்ரெஷன் சாஃப்ட்வேர் மாதிரி வேலை செஞ்சுச்சு. இதனால ஒரு மாணவர் இந்த மாபெரும் டேட்டாபேஸை எந்த புத்தகமும் இல்லாம தன்னோட மூளைக்குள்ளேயே எந்நேரமும் சுமந்துட்டு தெரிய முடிஞ்சது. நூலோட முன்னுரையில் அவர் சொல்ற ஒரு வரியை கேளுங்க. அரிய பொருள்களை விளக்கும் ஒளியாகிய இந்நூலை நல்வழியில் இருக்கும் அறிஞர்கள் இன்பமாக கேட்பீர்களாக. அதாவது கடினமான வார்த்தைகள்ங்கிற இருள விளக்க வந்த ஒரு விளக்கு இந்த நூல்னு சொல்றாரு. மொழியியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, அது ஆன்மீக தெளிவோடு எந்த அளவுக்கு ஆழமா இணைஞ்சிருக்குன்னு இது நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. தேசிகர் ஏதோ தனக்கு தோணுதையெல்லாம் எழுதிடல. அவரோட அப்ரோச் ரொம்பவே சயின்டிஃபிக் ஆனது. முந்தைய சமண அறிஞர்கள், வீரசைவ அறிஞர்களோட படைப்புகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்த முரண்பாடுகள் எல்லாம் சரி செஞ்சு ஃபைனலா ஒரு தெளிவான சொற்பொருள் மேப்பை கொடுத்தாரு. இது நம்ம காலத்து நவீன அறிவியல் ஆய்வுகள் மாதிரியே இருக்கு இல்லையா?
பகுதி 4 மாபெரும் கோயில் அறிமுகம் மற்றும் 1763 அரங்கேற்றம். இந்த மாஸ்டர் பீஸ் எப்படி லான்ச் ஆச்சுன்னு பாப்போம். இவ்ளோ பெரிய மாஸ்டர் பீஸை எப்படி லான்ச் பண்ணியிருப்பாங்க? 17ஆம் நூற்றாண்டு 1763ஆம் வருஷம் மகாசிவராத்திரி அன்னைக்கு சைவ உலகின் தலைநகரமான சிதம்பரம் கோயில்ல ஒரு பெரிய அறிஞர் சபை முன்னாடி இந்த நூல் அரங்கேற்றப்பட்டுச்சு. அங்க ஒரு நூலை சமர்ப்பிச்சு ஒப்புதல் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அப்ரூவல் பல தலைமுறைகளுக்கு இந்த நூலோட அதிகாரத்தையும் துல்லியத்தையும் உறுதி செஞ்சுச்சு. இந்த இடம்தாங்க ஒரு முக்கியமான வரலாற்று சந்திப்பு. ஒரு பக்கம் 1732ல வீரமாமுனிவர் உரைநடையில அகரவரிசையில சதுரகராதிய உருவாக்குறாரு. அது ஈஸியா தேடி பார்க்குற ஒரு மாடல். ஆனா தேசிகரோ மூளையில அப்படியே பதிய வைக்கிற நம்ம பழங்கால நிகண்டு மரபை புதுப்பிச்சு மனப்பாடம் செய்யறதுக்கான ஒரு டூலை உருவாக்குறாரு. ஓரல் ட்ரெடிஷனுக்கும் பிரிண்ட் கல்ச்சருக்கும் இடையில நடந்த ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் இது. இந்த மொத்த விளக்க உரையிலையும் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க. நிகண்டு அப்படிங்கிறது அலமாரியில அடுக்கி வைக்கிற ஒரு புக்கு கிடையாது. அது நம்ம மூளைக்குள்ள இன்ஸ்டால் ஆகிற ஒரு மென்டல் சர்ச் இன்ஜின். அந்த காலத்து அறிஞர்கள் வார்த்தைகளை வெளியே தேடல. கவிதை எழுதவும் பெரிய பெரிய விவாதங்கள்ல ஈடுபடவும் அந்த மாபெரும் சொற்களஞ்சியத்தை அப்படியே உள்வாங்கி தங்கங்களுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு இதை முடிக்கிறேன். அன்னைக்கு 3200 கடினமான வார்த்தைகளை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி மூளைக்குள்ள ஏத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஸ்பெல்லிங் டவுட்டு கூட கூகுளையும் மொபைல் ஸ்கிரீனையும் தான் நம்பியிருக்கோம். மாடர்ன் சர்ச் என்ஜின்கள் நம்ம வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கியிருக்கலாம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா மொழியை இவ்ளோ ஆழமா அணுவா உணர்ந்த அந்த பழங்கால மனமென்பொருளோட வலிமையை நாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதை பத்தி உங்க சிந்தனைகளை ஓட விடுங்க. சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரையில உங்களை சந்திக்கிறேன்.